ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்ன மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பிளைண்ட் ஸ்பாட். ஸோ 2025ல ரிலீஸ் ஆச்சு மேல. அண்ட் இப்போ வந்து அமேசான் பிரைமில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் நான் இப்போ அதை பார்த்து தான் பேசுகிறேன். ஒரு 1.5 மணி நேரம் படம். ஆக்சுவலாக இந்த 1.5 மணி நேரம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, ஸோ அதை பற்றினது தான் இந்த ரிவ்யூ. ஸோ இதில் வந்துட்டு மெயின் லீடுனே பார்த்தோம்னா ஒரு 7-8 கேரக்டர்ஸ் தான். ஸோ அது மட்டும் தான் படம். அதை தாண்டி அதிகமாகலாம் எதுவும் காமிக்கல. ஒரு 2 முக்கியமான கேரக்டர்ஸ். ஒன்று வந்து நவீன் சந்திரா. அவர் வந்து நேற்று தான் ரிவ்யூ பண்ணேன் 11 மூவி. ஸோ அந்த மூவியோட ஹீரோ தான் இதுலேயும் ஹீரோ. அண்ட் அது இல்லாமல் ராக்ஷி சிங். ஸோ அவங்க வந்துட்டு இன்ஸ்டா செலிபிரிட்டி. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்ஸ்டாவில் தான் அதிகமாக வீடியோஸே போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த படமும் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு என்ன டைப் ஆஃப் ஜானர்னா ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸோ அந்த டைப் ஆஃப் ஜானரில் இருக்கிற ஒரு படம். ஸோ அதனால் இது எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டோம்னா ஆப்வியஸாக பாசிட்டிவ்னு சொல்லணும்னா எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர்ஸை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை தவிர லைக் எடிட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஒர்க் வந்துட்டு போதுமானது அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சின்ன படம்ன்றதுனால பெருசாக எடிட் ஒர்க்லாம் இல்லை, ஈஸியாகவே காமிச்சிருந்தாங்க, புரிகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது தெலுங்கு மூவின்றதுனால தமிழில் டப் பண்ணி விட்டுருந்தாங்க. நான் தமிழில் தான் பார்த்தேன், தெலுங்கு நமக்கு புரியாதுன்றதுனால. தெலுங்கு ஆப்வியஸாக அதுலேயும் இதே ஸ்லாங்கில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெருசாக அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருந்த மாதிரி தெரில. அண்ட் அதுக்கப்புறம் லைக் என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் ஒரு 5-6 கேரக்டர்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் கொடுத்து வேலையை பண்ணிட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸில் இது வந்து பெருசாக சினிமாட்டோகிராஃபிக்கும் ஒர்க் இல்லை. ஏன்னா ஒரு வீட்லேயே நடக்கிற ஒரு படம், ஒரு பெரிய ஒரு வீடு. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற ஒரு படம்ன்றதுனால பெருசாக சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் இல்லை. மியூசிக்கு ஓகேஷாக இருந்துச்சு. க்ரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை தாண்டி எதுவும் பண்ணல. லைக் அதை விட பெஸ்ட்டாகவும் எதுவும் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. இதில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் தெரிஞ்சுது. அதை தவிர வேறு எங்கேயும் தெரில. அண்ட் அதுக்கப்புறம் லைக் இவ்வளோ தான். இது ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளார வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளார வந்தோம்னா நவீன் சந்திரா அவர் தான் இந்த படத்தோட போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஒரு குற்றத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத செக் பண்ண வராரு. அப்போது என்ன குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, அந்த பெரிய வீட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து, அந்த சண்டையில் அந்த ஹஸ்பண்ட் வந்து வெளில கிளம்பி எங்கேயோ ஃபாரின் போகிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி ஃபாரின் கிளம்புறதா தான் இருக்குது. அப்பயே சண்டை வந்துடுது, அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒய்ஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர்டாகவே இருக்காங்க. ப்ரெஷர்டாக இருக்கிற ஒய்ஃப் என்ன ஆகுறாங்கன்னா ஒரு ரூமில் போய்ட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அந்த கதவை சாத்தினதுக்கப்புறம் அந்த ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காங்க. அவங்க வந்து அந்த கதவை திறந்து பார்த்தோன்னே அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒன்லைன். அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஹீரோ. அவருக்கு ஃபோன் அடித்து வர சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணாரா, லைக் அவங்கள கொன்னது யார், ஹஸ்பண்ட் தான் ஒரு வேலை கொன்னாரா, இல்லை யார் கொன்னிருப்பா, இப்படின்றது தான் ஒரு தின் லைனில் வந்து படத்தை 1.5 மணி நேரத்தில் சொல்லியிருந்தாங்க. இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கதை ஓகே தான். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானருக்கு ஓகேஷான கதை தான். அண்ட் மேக்கிங் வைஸும் எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஆக்டிங் வைஸும் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து அந்த 1.5 மணி நேரம் முடிகிற வரைக்கும் ரொம்ப லென்த்தாக படம் போகுதோ அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு படம் தான். ஆனால் அதை எடுத்த விதம் நரேட்டிவ் ஸ்டைலுன்றதுல பெருசாக எதுவும் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லையோ, லைக் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வந்த மாதிரியே தெரில, ஏதோ லைட்டாக அங்கங்கே டச் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் லைக் ஆப்வியஸாக என்னென்னா நிறைய இடத்துல அங்கங்கே ஓட்டைகள், லாஜிக் ஓட்டைகள்லாம் நிறைய இடத்துல இருந்தது. அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா லைக் கிளைமேக்ஸில் வந்த அந்த ட்விஸ்ட்டு. ஸோ அந்த ட்விஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலாக 11 படத்துலேயே பார்த்துட்டேன். இந்த ட்விஸ்ட்டை கொண்டு போய் மறுபடியும் இதே படத்துலேயே வச்சுருக்கீங்க, அதுவும் அதே ஹீரோக்கு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியே இல்லை. நம்பகத்தன்மைன்றது இந்த படத்துக்கு ரொம்ப டிகிரேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. மற்றபடி இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, பார்க்கலாம். ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும். ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்றத கூட இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு தடவை தாங்க பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒர்த்தா என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற அளவுக்கே சொல்ல முடியல. பட் ஆனால் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி எதுவும் இல்லை. அண்டு அவ்வளோதான். மற்றபடி இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? பை பாய், லவ் யூ.